வணக்கம். இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. கடந்த காலங்களைப் போல் நாங்கள் பிழையான விடயங்களையும் பிரச்சினையான விடயங்களையும் நாம் கொண்டுவர மாட்டோம், எனவே இணைந்து செயல்படுவோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருக்கின்றார் என ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் மண்டலம் மாவட்டத்துக்கு வந்த பொழுது அவரோட தொடர்ந்தும் நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். ஜனாதிபதி தேர்தல் போட்டியிடலாம். தேவையான எங்களுடைய மக்களுடைய நலன்களும் முக்கிய சம்பந்தமாக வெளிப்படையாக நாங்கள் ஆதரிப்போம். உங்களுடைய கட்சி கூட்டத்திலேயே பிரச்சனையை விரிவாக தீர்க்கும். அதாவது மகாவலி போன்ற விடயங்கள் எல்லாம் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தமிழங்களைப் போல் பிழையான விட வர மாட்டோம். மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பிரதேசத்தில் அமைந்துள்ள சின்னவத்தை முத்தமிழ் வித்தியாலயம் மற்றும் மண்டூர் நவகிரி நகர் வித்தியாலயத்திற்கும் தலா ஒவ்வொரு நிழல் பிரதி எடுக்கும் இயந்திரம் நேற்றைய தினம் போர்தீவு பற்று பிரதேச செயலகத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. ஆட்டோவில் ஏதோ போறீங்க? இல்லை சார், வடி உண்டு. வந்தவரை 10 பேஜாக கொடுப்பேன் அப்படியா? உங்களுக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைமில் இருக்கா? இல்லை, கம்ப்யூட்டர் இருக்கு. உங்களுக்கு பதிமூணு தெரியும். நகரான் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படி இருக்கா? இருந்தால் எத்தனை தேவை இருக்கு உங்களுக்கு? எழுதிட்டாங்க, அந்த காசு எல்லாத்துக்குமே சேர்த்து வாங்கிக்கிறேன். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் ஒரு கொள்கை முடிவாக இருந்த நிலையில் அது உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அதனை முன்னெடுத்து செல்வதெனவும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நிறைவேற்று குழு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி என்று கூடி பல்வேறுபட்ட விஷயங்கள் சம்பந்தமாக ஆலோசித்திருக்கின்றோம். அதில் முக்கியமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய மாவட்ட குழுக்களை ஒன்றிணைத்த ஒரு வருகிற மாவட்ட குழுக்களை ஒன்றிணைத்த ஒரு மகாநாடு அல்லது ஒரு ஒன்று கூடல், மாவட்ட குழுக்களை இணைத்த ஒன்று கூடல் என்பது வருகின்ற ஜூலை மாதம் 13 அதனை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். இந்த ஒன்று கூடலில் பல்வேறுபட்ட விஷயங்கள் சம்பந்தமாக ஆராயப்படும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். இரண்டாவதாக பொது வேட்பாளர் பற்றின ஒரு நீண்ட விவாதங்கள், நீண்ட பேச்சுவார்த்தைகள், ஆலோசனைகள் நடைபெற்றது. ஏற்கனவே ஒரு பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் வருகிற ஜனாதிபதி தேர்தலுக்கு நிறுத்தப்பட வேண்டும் என்பது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய கொள்கை முடிவாக ஆரம்பத்திலிருந்தது. இன்று அது உறுதிப்படுத்தப்பட்டு அது முன்னெடுத்து செல்லப்படும். ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவதை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நாங்கள் அதனை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை ஒரு இறுக்கமான முடிவாக இன்று எடுத்திருக்கின்றோம். ஆகவே அந்த வகையில் ஒரு பொது வேட்பாளர் என்பதை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கக்கூடிய 5 கட்சிகளும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதனை அடுத்த கட்டமாக நகர்த்துவதற்கு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய சிவில் சமூகங்கள் அனைவருடனும் பேசி, சிவில் சமூகமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை இணைக்கக்கூடிய அவர்கள் அனைவரையும் இணைத்து இதனை தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை தீர்க்கக்கூடிய, தமிழ் மக்களினுடைய உரிமைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நோக்கி நகரக்கூடிய வகையில் நாங்கள் இந்த தேர்தல் களத்தை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஜனநாயக ஒரு பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் என்பதை நிறுத்துவது என்பதையும் நாங்கள் தீர்மான காரணமாக எடுத்திருக்கின்றோம். அடுத்ததாக வருகிற 29 சிவில் சமூகத்துக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும்
இடையில் நடைபெற இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறுபட்ட முக்கியமான பல விஷயங்களை நாங்கள் அவர்களுடன் கலந்துரையாடி இதனை ஒரு ஒட்டுமொத்தமாக சகலரதும் இணக்கப்பாட்டுடன் இந்த விடயங்களை முன்னெடுத்து சென்று தமிழ் மக்கள் இதுவரை தீர்க்கப்படாத தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகள் தீர்க்கப்பட்டு அவர்களது உரிமைகள் வென்றெடுக்கப்பட்டு தமிழ் மக்கள் கௌரவத்துடன் இந்த மண்ணில் கௌரவத்துடனும் சுயநிர்ணய உரிமையுடனும் இந்த மண்ணில் வாழ்வதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்வதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக செயற்படுவோம் என்ற முடிவுகளும் எட்டப்பட்டிருக்கிறது. நன்றி. எல்லோருமே சுயநிர்ணய உரிமை என்பது ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், திம்பு கோட்பாடுகளின் அடிப்படையில் தமிழ் மக்களுக்கான ஒரு வரலாற்று பூர்வமான வாழ்வு தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு தனித்துவமான பொருளாதாரம் இருக்கிறது. அந்த வகையில் அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கிறது. அதனை யாரும் எங்களுக்கு இருக்கிறது என்பது வெளிப்படையான. ஆகவே அந்த அடிப்படையில் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகள் பூர்த்தி செய்யப்பட்டு அதற்கான தீர்வுகள் எட்டப்பட வேண்டும். அதற்காக ஜனாதிபதி தேர்தல் என்று சொன்ன களம் எங்களால் சரியான முறையில் கையாளப்பட வேண்டும். அந்த வகையில் தான் இந்த பொது வேட்பாளரை நிறுத்துவதாக நான் தீர்மானம். அது அடுத்து நாங்கள் சிவில் சமூகத்துடன் பேசி மிக விரைவில் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யும். 53வது நாள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் யாழ் பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கத்தினரின் தமது சத்தியாகிரக போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்க தலைவர் ஜலகோகன். எமது போராட்டமானது கடந்த மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து இன்று 54 நாட்களை கடந்து எந்தவித தீர்வு மட்டாத வகையில் சத்தியாகிரக போராட்டத்துக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இப்போராட்டமானது உரிய தரப்பினர் உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தீர்வு தரும் பட்சத்தில் கைவிட்டு நாங்கள் தொழிலுக்கு போவதாக உள்ளோம். அவ்வாறு தவறும் பட்சத்தில் எமது தொழிற்சங்க மாற்று நடவடிக்கையின் மூலம் வெவ்வேறு விதமாக எங்களை போராட்டத்தை தொடரும் என்பதை கூறிக்கொள்வது. இந்திய மீனவர் விடயத்தை வடமாகாண மீனவர்கள் சார்பாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தீர்த்து வைக்குமாறு அன்னலிங்கம் எம் அன்னராசா தெரிவித்துள்ளார். வணக்கம், என்னுடைய பேர் அன்னராசா. அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர். இன்றைய ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கம் நேற்று முன்தினம் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்கள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ் மாவட்டம் உட்பட சில சமாசங்கள் கலந்துரையாடியதன் அடிப்படையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த ஊடக மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக இந்த ஊடக மாநாட்டில் எங்களுடைய கருத்தை தெரிவிக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக யுத்தம் முடிந்து 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இலங்கை இந்திய அரசாங்கங்களையும் வலியுறுத்தி வருகின்றோம். இந்த பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று. ஆனால் இன்று வரையும் அது நிறைவேற்றப்படவில்லை. 2016ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 5ஆம் தேதி டெல்லியிலே ஏற்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையிலே இந்த பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும். இரு நாட்டு மீனவர்களுக்கிடையிலே கலந்துரையாடலை ஏற்படுத்தி இந்த பாதிப்பிலிருந்து கடற்றொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் கூட இலங்கை அரசாங்கமும் சரி, இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சும் சரி, வெளிவார அமைச்சும் சரி மீது கவனம் செலுத்துவதாக இல்லை. வெறுமெனவே நாங்கள் கடிதங்களை எழுதுவதும் ஊடக சந்திப்பு நடாத்துவதும் அதனை கேட்டுவிட்டு அவர்கள் செல்வதும் எங்களுக்கு கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கின்றது. அந்த வகையிலே தான் நேற்று முன்தினம் 4 மாவட்டமும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டம் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தோம். இலங்கையினிலே இருக்கின்ற கிழக்கு மாகாண ஆளுநர் மரியாதைக்குரிய செந்தில் தொண்டமான் அவர்களிடம்
இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக இருநாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தைக்குரிய ஏற்பாட்டை அவர் செய்ய வேண்டும் என்றும், ஏன் அவரிடம் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் என்றால், இந்தியாவிலிருந்து வருகின்ற ராஜதந்திர அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, வெளிவிவகார அமைச்சாக இருந்தாலும் சரி, ஏனைய இந்திய மத்திய அரசின் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களை வரவேற்பதும் அவர்களோடு தொடர்ந்து தொடர்பை பேணுவதுமாக இன்று செந்தில் தொண்டமான் அவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே தான் நாங்கள் வடக்கு கடற்றொழிலாளர் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த 4 மாவட்டம் 50,000 குடும்பங்களைச் சேர்ந்த அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இலங்கையினுடைய கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களை வடக்கு கடற்றொழிலாளர் சமூகம் சந்திப்பதோடு எங்களுக்கு சந்திப்பதற்குரிய நேரம் ஒன்றை வழங்குமாறும் இந்த ஊடக வாயிலாக தயவான கோரிக்கையாக விடுவதோடு, அதே போன்று இலங்கை இந்திய மீனவர்களுடைய பேச்சுவார்த்தையை தமிழ்நாட்டோடு மத்திய அரசோடு செந்தில் தொண்டமான் தலைமையிலே முன்னெடுப்பதற்கு வடக்கு கடற்றொழில் சமூகம் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த செயல்பாட்டை அவர் முன்கொண்டு வேண்டும் என்று வடக்கு கடற்றொழில் சமூகமாக மீண்டும் வலியுறுத்துவதோடு, அவரை சந்திப்பதற்குரிய நேரத்தையும் எங்களுக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், அதே போன்றுதான் இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையிலே வடக்கு கடற்றொழில் சமூகம் மிகப்பெரிய பாதிப்பையும் பாதகத்தையும் ஏற்படுகின்றது. எங்களுடைய வளம் அளிக்கப்படுகிறது, வாழ்வாதாரமின்றி நாங்கள் கடற்றொழிலாளர்கள் கஷ்டப்படுகின்றோம். அதே போன்று ஒரு நாளைக்கு பல மில்லியன் ரூபாய் எங்களுடைய முதலீடுகளை இந்திய படகுகள் அள்ளிச் செல்வதும் இல்லாமல் அந்த கடல் வளத்தை மீளவும் அழிச்சு செல்கின்றது. திருப்பி உற்பத்தி ஆகாத வரையிலே கடலை பாலவனமாக்கின்ற செயல்பாடு இந்திய இழுவைப்படகுகள் செய்கின்றது. இந்திய இழுவைப்படகுகள் இந்த செயற்பாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாட்டுப்படகு மீனவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். வடகிழக்கைச் சேர்ந்த பாரம்பரிய மீனவர்களாகிய நாங்களும் பாதிக்கப்படுகிறோம். எனவேதான் நாங்கள் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஐயா அவர்களை வடக்கு கடற்றொழிலாளர்கள் பிரச்சனையை கையில் எடுத்து இந்திய இலங்கை மீனவர்களுக்கிடையிலே ஒரு உறவு பாலமாக நின்று இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு மீனவர் மட்ட கலந்துரையாடலை வெகு விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அவரை கோரிக்கை விடுவதோடு, ஐயா செந்தில் தொண்டமான் அவர்களே, கடந்த வாரம் அனலைதீவு பகுதியிலே 2 மீனவர்கள் கடலிலே ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக தமிழ்நாட்டு நாகப்பட்டினம் கரையொதுங்கி இருந்து அவர்கள் இந்திய புலர் சிறையிலே எதிர்வரும் 27ஆம் தேதி வரையும் விளக்கமறியலில் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த விளக்கமறியலை 27ஆம் தேதி நிறைவடைகிறது. அவர்களை இலங்கைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை, சீரற்ற காலநிலையால் சென்றவர்கள். அவர்களை மனிதாபிமானமோடு அனுப்புவதற்குரிய முயற்சியையும் ஐயா செந்தில் தொண்டமான் அவர்கள் எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்துவதோடு, இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சினைக்கு வடக்கு கடற்றொழில் சமூகத்தின் எதிர்பார்ப்பின் நம்பிக்கையுமாக இன்று செந்தில் தொண்டமான் ஐயா கிழக்கு மாகாண ஆளுநர் திகழ்கின்றார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் நாங்கள் உரிமையோடும் உறவோடும் இந்த கோரிக்கையை நாங்கள் விடுகின்றோம். நீங்கள் கிழக்கு மாகாணத்திலே மிகப்பெரிய சேவையாற்றீர்கள். இருந்தாலும் இலங்கை இந்தியாவுக்கும் மீனவர்களுக்கு இடையிலே உறவு பாலமாக நின்று இந்த பிரச்சனையை தீர்க்க கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஐயா வழிவகுக்க வேண்டும் என்று நாங்கள் தயவாக வடக்கு கடற்றொழில் சமூகம் சார்பாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாண மீனவ சமாசங்கள் சார்பாக நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். நன்றி. ராமேஸ்வரம் ஜூன் மாதம் 23ஆம் தேதி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்று 3 படகையும் அதிலிருந்து 22 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்து காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணைக்கு பின்னர் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மீனவர்கள் படகுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.
டெய்லி சரி சேவ் பண்ணிருக்காரா அப்படியே ராமேஸ்வரத்துலேருந்து நேற்று கடலுக்கு டோக்கன் வாங்கிட்டு போன முந்தா நாள் போன போட்டுகளை வந்து இலங்கை அரசாங்கம் வந்து கடற்படை மூலமா 3 படகையும் 28 மீனவர்களையும் சிறைப்பிடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அரசாங்கத்தினுடைய சட்டப்படி 60 நாள் தடைக்காலம் முடிஞ்சு முதல் கடல் போனோம். போயிட்டு நல்லபடியாக கரையை வந்துச்சு படகுக. பிடிச்ச மீனுக்கு எந்த விலையுமே நிர்ணயம் இல்லை, விலையே கிடைக்கல. அந்த துக்கமான கஷ்டத்தை நாங்கள் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் காற்றின் சீட்டத்தினால அரசாங்கம் 2 கடல் டோக்கன் கொடுக்கல. அந்த 2 நாளையும் கழித்து நேற்று முந்தா நாள் கடலுக்கு போயிட்டோம். இலங்கை நேவி சிறைப்பிடிச்சிட்டு. ஆக இந்த 60 நாள் தடைக்காலம் எதுக்கு எங்களுக்கு இப்போ அரசாங்கம் அறிவிக்குது, இதனால் எங்களுக்கு என்ன பலன்னு சொல்கிறத அரசாங்கம் சர்வே பண்ணுறதே இல்லை. இப்போ 60 நாள் தடைக்காலம் வேலை நிறுத்தி படகு போகுது, அதனுடைய மீன் வளர்ச்சி என்ன, மீனவர்களுக்கு இதில் கிடைச்ச முன்னேற்றம் என்னன்னு சொல்கிறத எந்த ஆய்வறிக்கையிலையும் அவங்க சர்வே பண்ணி இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்கிற ஒரு தீர்மானத்துக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இப்போ எங்களை மாதிரி மீனவர்கள் அடிப்படையாக கேட்டோம்னா இந்த 60 நாள் தடைக்காலமே எங்களுக்கு தேவையற்ற விஷயமாக தான் இப்போ தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலங்கை அரசாங்கம் மத்திய அரசினுடைய செயல்பாட்டுக்கு தக்கனதான் இந்த நடவடிக்கை எடுத்து எங்களை சிறப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஏன் அப்படின்னு அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி இருந்து நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கே தான் இருக்கிறாங்க, இலங்கையில் தான் இருக்காங்க. அங்கே தான் வெளியுறவு கொள்கை சம்பந்தமான பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் கடந்த கடலுக்கு முன்னே போன போட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு படகையும் 4 மீனவரை சிறைப்பிடிச்சிட்டாங்க. அன்றைக்கே அங்கே தான் அவங்க இருக்கிறாங்க. அடுத்து இங்கேருந்து ராமேஸ்வரத்தில் போன படகுகளை 2 நாள் டோக்கனு வாங்காமல் கடலுக்கு போக முடியாமல் பட்டினி பசியமாக கிடந்த மீனவர்கள் மறுபடியும் கடலுக்கு போகும்போது 3 படகையும் 24 மீனவரையும் சிறைப்பிடிச்சிட்டாங்க. அப்போ இதை நம்ம எந்த கருத்தில் கண்ணோட்டத்தில் பார்த்தா மீன விரோத போக்கில் மத்திய அரசாங்கம் செயல்படுன்னு சொல்கிறத வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதே மாதிரி இப்போ பிரச்சனைக்கு இன்றைக்கி நாங்கள் வேலைநிறுத்தம் நடத்தி இன்றைக்கி வந்து நடைமுறைக்கு படுத்தியிருக்கோம். படகுல பிடிச்சதுனால இன்றைக்கி இந்த வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கதை யார் வந்து எங்கள்கிட்ட கேட்பா, எதுக்காக மீனவர்கள் வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறதுல அரசாங்கத்திலேருந்து எந்த ஒரு கண்டனமோ ஒரு கேள்விக்குறியே இல்லை. அரசாங்கம் ஏன் வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கேன்னு கேட்டால் தானே எங்கள் கோரிக்கை நாங்கள் சொல்ல முடியும். அவங்க பசியில் ஒரு நாளைக்கு போடுவாங்க, 2ஆவது நாள் போயிடுவாங்கன்னு சொல்கிற ஒரு முற்போக்க ஒரு மெத்தனமான அரசாங்கமாக தான் இந்த சூழ்நிலையை பார்க்குறாங்களே ஒழிஞ்சு, எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவ்வளோ பெரிய ஜனங்கள் பிழைக்கிற ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மீனவனுக்கு வர்ற இந்த பிரச்சனையை ஒரு வேலை நிறுத்தம் பண்ணால் யார் எங்கள்கிட்ட கேட்கணும்? அரசாங்கம் கேட்கணும். ஏன் நீங்கள் 60 நாள் கழிச்சு இன்றைக்கி தானே போனீங்க, ஏன் வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கீங்க? அப்போ நாங்கள் அப்போ தானே உங்கள் கோரிக்கை சொல்ல முடியும். அப்படி எந்த அடிப்படையுமே இந்த பகுதியில் உள்ள அந்த அரசு துறைக்கும் இல்லை, அதிகாரிகளுக்கும் இல்லை, எம்எல்ஏகளும் மந்திரிகளும் வந்து எங்களை கண்டுக்கிறா சூழ்நிலை தான் இன்றைக்கி வேலை நிறுத்தத்தில் போட்டு கிடக்குது. அதே மாதிரி இனிமேல் கடலுக்கு போனால் மீனவர்களை சிறைப்பிடிப்பாங்க, அந்த பயமே எங்களை கடலுக்கு போக முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டுட்டோம். அதனால் மத்திய அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்களா, ஓட்டு போடாத ஜனங்களுக்கு நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம்னு சொல்கிற ஒரு அடிப்படையில் இலங்கை அரசாங்கத்தை வச்சு எங்களை ஒடுக்குற மாதிரி எங்களுக்கு தோணுது. யாரை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோமோ அவங்களாவது எங்கள் கோரிக்கையை உள்வாங்கி நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் 40 தொகுதி வென்றெடுத்த நம்ம முதலமைச்சர் அவங்க நடவடிக்கை எடுத்து நம்ம வலுவான எதிர்க்கட்சி மூலிமா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற நம்ம கூட்டணியை வச்சு பாராளுமன்றத்தை முடக்கி இந்த மீனவர்களை நம்பிக்கையோட ஓட்டு போட்ட மீனவர்களை காப்பாற்றணும் சொல்கிறது என்னுடைய கோரிக்கை.
எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேரை கைது செய்த இலங்கை அரசை கண்டித்தும் சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் நேற்றைய தினம் ராமேஸ்வர விசைப்படகு மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு ராமேஸ்வரத்தில் ஒரு கடை தான் போனோம். அந்த ஒரு கடலில் போன இறாலு நண்டு மீனுக்கே விலை கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் காற்று அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு 5 நாளாக வந்து டோக்கன் வழங்கலை. நேற்று தான் நாங்கள் வந்து மீன்பிடி அனுமதிச்சு விட்டு வந்து அரசு வழங்கிச்சு கடலுக்கு போனோம். இங்கே படகுகளில் ஒரு 3 படகையும் 18 மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படை சிறைப்பிடிச்சிட்டு, இது வந்து இந்த புதிய அரசு வந்திருக்கு, இனிமையாட்டு நாங்கள் பாரம்பரிய எல்லையான கட்சி பயில மீன் பிடிக்கலாம்னு சொல்கிற இதில் அடிப்படையில் நாங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது இப்படி தொடர்ந்து இலங்கை கடற்படை சிறைப்பிடிச்சா எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன செய்கிறது? எங்கள் படகை இயக்க முடியல, படகுக்கு கடலுக்கு வர்றதுக்கு ஆள் தயங்குறாங்க. உடனே மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு இந்த மீனவர்களையும் படகுகளையும் உடனே விடுவிக்கணும். அப்படி விடுவிக்கலைன்னா தமிழகம் தழுவிய போராட்டமாக இது மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உடனே மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு இந்த படகுகளை மீனவர்களும் விடுவிக்கணும். இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.